ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை என்பது மதம் என்கிற மதவெறி அதுக்குள்ளே இருக்கிறது, சாதி என்கிற சாதி வரி அதில் இருக்கிறது, அதிகார போதை அதில் இருக்கிறது, அதிகார மமதை இருக்கிறது. எனவே இந்த மதவெறி, சாதி வெறி, அதிகார வெறி இவையெல்லாம் கலந்து நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு கூட்டு களவாணித்தனத்தினுடைய பச்சை படுகொலை தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. இது அம்பேத்கர் என்கிற கருத்தியலை உள்வாங்கிய ஒரு மனிதனுடைய அரசியல் எழுச்சியை தடுத்து விடலாம் என்று நீங்கள் நினைத்து இதை செய்திருக்கலாம். ஒருபோதும் கொள்கையாளனை வென்றுவிட முடியாது. அவன் கொள்கை என்றைக்கும் நிலைத்து நிற்கும். காற்றோடு காற்றாய் கலந்திருக்கும். ஒவ்வொரு இளைய தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் சுவாசிக்கிற காற்றில் அந்த கருத்து பரவும். அது தீயாய் பரவும். அந்த தீயாய் பரவக்கூடிய அந்த கருத்தியலை அடைகாப்போம் அடைகாப்போம் என்று சொல்லி உண்மையான பக்கபலமாக இருந்து பின்புலமாக இருந்து மூளையாக இருந்து செயல்பட்ட அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கு முன்வைத்து சிபிசிஐடி விசாரணையே போதுமானது, காவல்துறை விசாரணையே போதுமானது என்று நாங்கள் நம்புவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் உண்மையான நடவடிக்கை இருந்தால் முடியலையே அப்படின்னா நீங்க அந்த கொடுங்க, அங்க பார்த்துக்கிறோம். ஏன்னா உத்தரப்பிரதேச பெரிய மாநிலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஆளுமை இன்றைக்கும் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மெம்பர் இல்லாம இருக்கலாம், ஆனா மக்கள் செல்வாக்களை இன்றைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது. எனவே நாங்க அங்க பார்த்துக்கிறோம். எனவே தமிழ்நாடு அரசு, காவல்துறை, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்துக்கள் இறந்தால் அவர்களுக்கு எரியூட்டுவதற்கு, புதைப்பதற்கு, தகனம் செய்வதற்கு தனித்தனி இடம் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இறந்தால் அவர்களுக்கு குழிவெட்டி புதைப்பதற்கு, அடக்கம் செய்வதற்கு, நல்ல அடக்கம் செய்வதற்கு கல்லறை இருக்கிறது. இஸ்லாமியர்கள் இறந்தால் அவர்களுக்கென்று மைத்தான் கொள்ளை இருக்கிறது. தமிழ்நாட்டில் புத்த மதத்தை தழுவியவர்களுக்கு என்று தனியாக ஒரு இறுதி அடக்கம் செய்வதற்கான இடம் சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை. தமிழ்நாடு அரசு உருவாவதற்கு புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட, புத்த கருத்தியலை ஏற்றுக்கொண்ட, புத்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட, பஞ்சசீல கொள்கையை ஏற்றுக்கொண்ட பகுத்தறிவு பகலவன் இன்றைக்கு எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடிய, புரட்சியாளராய் இருக்கக்கூடிய புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1956ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 16ஆம் நாள் பல லட்சக்கணக்கான மக்களோடு சேர்ந்து நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், சாகும் போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று பௌத்தம் தழுவினாரே, அந்த பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான மக்கள் அவர்கள் நல்லடக்கம் செய்வதற்கு, அவருடைய கடமைகளை செய்வதற்கு இடமில்லை. அப்படி ஒரு இடத்தை சென்னை வட சென்னையில 5 ஏக்கர் அல்லது குறைந்தபட்சம் 2 ஏக்கர் அளவிலே இடம் ஒதுக்கி தர வேண்டும். அது புத்த மார்க்கம் சார்ந்த தகனம் செய்யும் இடமாக அமைக்கப்பட்டு அந்த இடத்திலே ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து மண்ணை எடுத்து கொண்டு வந்து அங்கே வைத்து அங்கே ஒரு மணிமண்டபம் எழுப்பித்தர தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். இதை செய்யவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசை யாராலும் காப்பாற்ற முடியாது. உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவற வேண்டாம் என்று சுட்டிக்காட்டி ஒவ்வொரு பிரச்சனை எழுகிற போதும் மோடியை காமித்து, பாசிச பாஜகவை காமித்து, சனாதன சங்கு பரிவாரங்களை காமித்து, மனிதநீதி சட்டத்தை காமித்து, அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை நீங்கள் திசை திருப்ப நினைத்தால் மோடியை விட மிக மோசமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்று எச்சரித்து என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.